Assalamu alaikum. Hi everyone. Our first from Aafiya's channel nagercoil samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி காஃபி புட்டிங். இந்த காஃபி புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் கெட்டியான பால், 1/2 கப் சர்க்கரை, தேவையான அளவு தண்ணீர், 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எடுத்துருக்க பாலை ஊற்றிக்கலாம். பால் சூடாகட்டும். பால் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 8லேருந்து 10 நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காஃபி பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழிஞ்சிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க காஃபி பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாத மாதிரி இதையும் கரைச்சி எடுத்துக்கணும். இதையும் நம்ம பாலில் கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பாலில் கலந்ததுமே அதுக்கு நல்லா கெட்டியாயிரும். கை விடாமல் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இது 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா தடவிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணிக்கூர் கழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த புட்டிங் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ 3 மணிக்கூர் ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வருது. நம்ம வெள்ளை தடவி இருக்கனால ஈஸியாக கலண்டு வருது. இதில் சும்மா டெக்கரேஷனுக்காக வேண்டி நான் செரி பழமும் கிஸ்மிஸ் பழமும் வச்சுருக்கேன். காஃபி பிரியர்களுக்கான காஃபி புட்டிங் தயாராகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம காஃபியை குடித்தது போல் இருந்துச்சு. அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஃபியாஸ் சேனல் நாகர்கோயில் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.